பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான கர்த்தாவே, காலை வேளை காய் மக்கள் நாங்கள் செலுத்துகிறோம். இந்த காலை வேளையிலும் உம்மை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும், கர்த்தர் தாமே நீ செய்த நன்மைகளை சாட்சியாக சொல்லி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே, நன்மை செய்பவரே, நன்றி நன்றி ஐயா. அல்லேலூயா. நல்லவரே, நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே, வல்லவரே, ஆராதனை ஆராதனை. நேசரேவும் திரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதி ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதித்தேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே, அதிசயமே, ஆராதனை ஆராதனை. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். எடுத்து வாசிப்போம். பெரியமார்களே, எடுக்கலாம். ஆதியாகம புத்தகம் 24ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது லாபானும் பெத்துவேலும் பிரதியுத்தரமாக, இந்த காரியம் கர்த்தரால் வந்தது, உமக்கு நாங்கள் நலம் புலம் ஒன்றும் சொல்லக்கூடாது என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இன்றைய வசனத்தில் நடு பகுதியில் இருக்கிற இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்பதை மட்டும் நாம் தியானிப்போம். ஈசாக்குக்கு அந்த நாளில் பெண் தேடி போன எலியேசர் ஆண்டவரை ஆழமாக அறியாத ஒரு மனுஷன். ஆனால் ஆபிரகாமின் ஜெபத்தையும் தன் எஜமானுடைய விசுவாசத்தையும் கண்ட அவன் கர்த்தரை நோக்கி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பை நிறைவேற்றும்படி, என் எஜமானாகிய ஆபிரகாமின் கர்த்தாவே என்று கூப்பிட்டு தன் மனதின் விருப்பத்தை கர்த்தருக்கு தெரிவித்து அதை கண்கூடாக ஒரு நிகழ்ச்சியாக ரெபேக்காளின் மூலமாக அவன் கண்டபோது, உண்மையாகவே இந்த காரியம் நாம் யாரிடம் ஜெபித்தோமோ அந்த கர்த்தரால் தான் வந்தது என்று அணித்தரமாக அவன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். ஏனெனில் நமது மனதின் விருப்பங்களை நாம் மற்றவர்களுக்கு தெரிவிக்காமல் இருக்கும் பொழுது, அதை நமக்கு கர்த்தர் நிறைவேற்றி கொடுக்கும் பொழுது, கர்த்தர் அதை எவ்வளவு ஆழமாக கவனித்து செய்துள்ளார் என்று சந்தோஷப்படுவோம் அல்லவா? எனவே அது என்ன காரியமாக இருந்தாலும், இப்படிப்பட்ட ஒரு திருமண காரியம்தான் என்று இல்லை, எந்த காரியமாக இருந்தாலும் அது கர்த்தரால் நமக்கு செயல்படுத்தப்படும் பொழுது அதனுடைய சந்தோஷமே தனிதான். இந்த வசனத்தை என் வாழ்வில் நான் நேற்று எப்படி ருசித்தேன் என்பதை இன்றைய சாட்சியில் கேட்போமா? கர்த்தர் தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானவர்களே, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக நான் மதுரைக்கு போய் திரும்பி வருகிற வேளையிலே என்னுடைய கம்பார்ட்மெண்ட், அதாவது 8 பேர் உட்காருகிற இடம் இல்லவா, அந்த நைட்டில் வரும்பொழுது நான் தனியாக உட்காந்துருந்தேன். கொஞ்சம் நேரம் பொறுத்து திடீர்னு ஒரு 7 சகோதரிமார்கள் வந்து அந்த இடத்துல நெத்தியில் பொட்டுலாம் இல்லாமல் நிறைய மல்லிகை பூ வைத்து கொண்டு வந்து உட்கார்ந்தாங்க. அதை பார்த்த உடனே அவங்கள நான் முஸ்லீம் சகோதரின்னு நினைத்து கொண்டேன். ஐயோ, 7 முஸ்லீம் சகோதரி மத்தியில் நம்ம உட்கார்ந்துக்கிட்டு இருக்கோமே, இப்படி என்ன பண்ணுறது எப்படின்னு அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும்போது
அவங்க எல்லாம் என்ன பார்த்துட்டு, நான் தாடியோடு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்க, நான் ஒரு முஸ்லீம் சகோதரன் பிறந்தவங்க. இப்படி ஒருவர் யாரையும் உட்கார்ந்து கொண்ட வேளையில் கடைசியாக படுக்கிறதுக்கு முன்னால் என்னுடைய பைபிள் எடுத்த உடனே அவங்க எல்லாரும் என்னை பார்த்து, ஐயா நீங்கள் யார் அப்படின்னாங்க. அந்த 7 சகோதரிகளும். நான் சொன்னேன், நான் சென்னையிலேருந்து வந்திருக்கிற ஒரு பாஸ்டர்னா இங்கே மதுரையில் வந்து செய்தி கொடுத்துட்டு போயிட்டுருக்கேன். ஐயா நாங்கள்லாம் செங்கல்பட்டில் இருக்கிற சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவங்க. நாங்கள் எல்லோருமே இங்கே இருக்கிற 7 பேருமே நாங்கள் வந்து வானத்தின் வாசல் அப்படின்ற ஒரு ஜெபக்குழு வைத்து நடத்தி கொண்டு ஒவ்வொரு வருஷமும் இந்த மே லீவில் எல்லா இடங்களுக்கும் போய் சுவிசேஷம் அறிவித்துட்டு வருவோம். உங்களை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். நாங்கள் நீங்கள் முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டோம். நான் சொன்னேன், நாங்களும் நீங்கள் முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்ந்து அந்த இரவு நாங்கள் நிறைய என்னுடைய இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், இந்த சாட்சிகளில் ஒரு பகுதி சாட்சிகள் சொல்ல சொல்ல இப்படியெல்லாம் கூட நடக்குமா, இப்படியெல்லாம் கூட நடக்குமான்னு அவங்க என்னோட சந்தோஷமாக கேட்டுக்கொண்டே வந்து கிட்டத்தட்ட ஒரு 2.25 மணி வரை இரவு எல்லாம் நாங்கள் பாடி துதித்து கம்பார்ட்மெண்ட்டில் ஆண்டவரை மகிமைப்படுத்தி கொண்டு விடிய காலம் வந்தபோது அவங்க செங்கல்பட்டில் இறங்கி போகும்போது அவங்க சொன்னாங்க, ஒரு சகோதரி, ஐயா நம்முடைய சொந்த நிச்சயமாக தொடரும், எப்படியாவது பாருங்களேன், இந்த இப்படி ஒரு ஒரு முக்கியமான ஒரு காரியத்தின் மூலமாக நம்மளெல்லாம் ஆண்டவர் சாட்சிகளின் மூலமாக இணைத்திருக்கும் போது திரும்ப நம்ம சந்திப்போம். ஐயா நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை எல்லாருக்கும் அனுப்புகிற மாதிரி எங்களுக்கு அனுப்புங்கன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக இறங்கி அவங்க போயிட்டாங்க. சில ஆண்டுகள் கழித்து போனது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே எங்களுடைய சபையிலே அனிதா என்ற ஒரு மகளும் அவருடைய தாயாரும் எங்கள் சபையில் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் பெற்று வந்து சேர்ந்தாங்க. அந்த பிள்ளைக்கு நேற்று தினத்தில் நிச்சயதார்த்தம் நடந்தது. அந்த நிச்சயதார்த்தத்துக்கு அவங்க சொன்னாங்க, செங்கல்பட்டில் இருந்து ஒரு சிஎஸ்ஐ சபை மாப்பிள்ளை தான். நாங்கள் சரி பரவாயில்லம்மா, நல்ல குடும்பமாக இருந்தால் சந்தோஷம் என்று சொல்லி அதுக்கு செய்தி கொடுக்க நான் நேற்று தினத்தில் அங்கே நான் இந்த ஸ்கை மஹாலுக்கு நான் போயிருந்தேன். போய் செய்தி கொடுத்து முடிச்சுட்டு எல்லாருமே அங்கே சிஎஸ்ஐ கூட்டம். நான் மேலேருந்து இறங்கி கீழே வரும்போது ஒரு சகோதரிகள் கூட்டம் கிட்ட வந்து என்னை பார்த்து, ஐயா அதை முன்னால் வந்து ஒரு சிஸ்டர், ஐயா நான் தான் மாப்பிள்ளையுடைய சித்தி, ஏன்னா உங்களுக்கு தெரியுதா அப்படின்னாங்க. நான் கூட உத்து பார்த்துட்டு, சிஸ்டர் உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு. பாஸ்டர் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நாங்கள் சொல்லுங்கள் சிஸ்டர். உடனே அந்த நாளை ஞாபகப்படுத்தி நம்ம மதுரையிலேருந்து வரும்போது நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணோம். நீங்கள் நிறைய சாட்சிகள் சொன்னேன். அப்போ நான் உங்களுக்கு சொன்னேன் தெரியுமா, நம்முடைய இந்த இணைப்பை கத்த நமக்கு தொடர்ந்து நடத்துவார்னு. கடைசியில் பாருங்க ஐயா, பெண்ணு வந்து உங்கள் சபை தானா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன், எங்கள் சபையில் வளர்த்த பிள்ளை தான். ஒரே சந்தோஷம். உடனே அவங்க சொன்னாங்க, இந்த காரியம் கத்தரால் வந்தது. ஏன்னா அன்னைக்கும் அந்த காரியம் கத்தரால் வந்ததுனால அப்போ நம்ம சொன்னோம், இந்த சொந்தம் தொடரும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்தோம். பாருங்களேன், கடைசியில் உங்கள் சபை பெண்ணை எங்கள் சபையில் இருக்கிற பையனுக்கு, அதுவும் என்னுடைய அக்கா மகனுக்கே கொடுக்கும்படி ஒரு காரியத்தை கத்தர் செய்தால், கத்தரே இந்த காரியத்தை செய்தார் என்று சொல்லி அந்த நாளிலே நாங்கள் அந்த அந்த திருமண காரியத்திற்காக கத்தர் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த கத்தர் கிருபை செய்தார். எனக்கு அருமையானவர்களே, கத்தர் செய்கிற காரியம் இதுதான் அதுதான் சொல்ல முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இணைந்து நாம் செயல்பட வேண்டும் என்று நாம் நினைக்கும் போது கத்தர் எந்த விதத்திலாவது நமக்கு அந்த இணைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்து நம்முடைய இதயம் மகிழும்படியாக இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் கர்த்தருடைய நம்முடைய அன்பை குறித்து நாம் சொல்லும்படியாக கர்த்தர் நம்மை வழியை நடத்துகிறார். நாம் செபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ராஜா, இந்த விளையில கூட கர்த்தர் தாமே எப்படியெல்லாம் அப்பா உம்மால் செய்ய முடிந்த காரியங்களை நீர் எல்லாவற்றையும் எங்களுக்காய் செய்து இது என்னால் வந்தது, இது என்னால் வந்தது என்று அப்பா நீர் செய்ய வைக்கிறீரே, உமக்கு நன்றி. அதே போல இன்றைக்கும் நாங்கள் உம்மால் நடந்த காரியங்களை சாட்சி கொடுக்கும்படியாக செய்த கிருபைக்காய் உமக்கு நன்றி ராஜா. தொடர்ந்து எங்களை நடத்துங்கப்பா. நீர் எங்களோடு கூட எங்களை வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. God bless you. Thank you.